மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அப்போலோ மருத்துவமனையில் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் உயர் சிகிச்சை அளித்ததாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்த அப்போலோ மற்றும் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர்களின் மருத்துவ அறிக்கைகள் முழுமையாக வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் உடல் ட்ரீட்மெண்ட்டை குறித்து பல்வேறு வதந்திகள் வந்த வண்ணம் உள்ளன. ஆகையால் இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவான பிரஸ் ரிலீஸ், இன்னைக்கு எய்ம்ஸ்ல மருத்துவமனையில நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் 5 முறை வந்திருந்தாங்க. அவங்களோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் நம்மளோட ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட், அப்புறம் அரசாங்கத்தில் இதை தொடர்ந்து அதை நம்ம எங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட் அனைத்தையும் பார்வையிடும் போது மியூச்சுவலி தி கண்டென்ட்ஸ் பார்த்தானாக்கா மியூச்சுவலி கன்சிஸ்டண்டா தான் இருக்கு. அவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது தெளிவாகிறது. ஆகையால் நம்மளோட எம்சிஐல ஒரு தனி நபர் உடல் குறித்துள்ள ட்ரீட்மெண்ட் பப்ளிக்கா நம்ம கொடுக்க கூடாதுன்னு இருந்த போதிலும் தேவையற்ற ஸ்பெகுலேஷன்ஸ் மற்றும் வதந்திகளை முற்றிலும் கம்ப்ளீட்டா அழிப்பதற்காக நாங்க ஒரு தெளிவான பிரஸ் ரிலீஸ் இன்னைக்கு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட எய்ம்ஸ் மருத்துவர்கள் நிபுணர் குழு 5 முறை அவங்களோட ரிப்போர்ட்டையும் நம்ம பப்ளிக் பண்றோம். அதே மாதிரி அப்போலோ மருத்துவமனையும் ட்ரீட்டிங் டாக்டர்ஸ் உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அரசு சார்பிலையும் மருத்துவர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த ரிப்போர்ட்டை நம்ம பப்ளிக்கா இதை ரிலீஸ் பண்றோம். அதுதான் இதோட கண்டென்ட். மாநில அரசின் கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த எய்ம்ஸ் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவங்க அந்த ஒவ்வொரு விசிட் வந்ததோட அறிக்கையை இவங்க எனக்கு கொடுத்தாங்க. மாநில அரசு கோரிக்கை ஏற்று அதை உடனடியாக முழுமையா நாங்க இமெயில்ல டிஐபிஆர் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு மறைந்த முதல்வருக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வழங்கப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையால் வழங்கப்பட்டது. தேவையின் அடிப்படையில் நிபுணர்கள், வெளிநாட்டு நிபுணர்கள் மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனையோட நிபுணர்களும் வரவைக்கப்பட்டார்கள். அவங்களோட அறிக்கையை செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் அவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பாராட்டியிருக்காங்களே தவிர எந்த வகையிலும் எந்த குறையும் சொன்னதை தெரியல.